ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டாக ஒரு 3 பிரதர்ஸ் வந்திருந்தாங்க. நாங்கள் என்னென்ன சமைச்சோங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் காட்ட போகிறோம். அதை ஒரு மினி விளாக்காக எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இடியாப்பம், தேங்காய் பால், சிக்கன் கிரேவி, அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன், இதுதான் சிக்கன் மஞ்சூரியன், அப்புறம் சிக்கன் போன்லெஸ்ஸு, ப்ரெட் அல்வா. இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் வேறு, சிக்கன் கிரேவி வேறு, பிரியாணி வேறு தனியாக பண்ணியிருந்தோம். இதுதான் இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல். பிரேக்ஃபாஸ்ட்டும் இதுதான், லன்ச்சும் இதுதான். எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீட்டுக்கு என்றைக்கோ ஒரு நாள் கெஸ்ட்டு நம்ம ரிலேஷன் வர்றப்போ இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, என்ன லன்ச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இடியாப்பம் வந்து கொஞ்சம் தான் பண்ணியிருந்தோம். அதனால தான் வந்து மதியத்துக்கு சேர்த்து இருக்கிற மாதிரி நான் வந்து பிரியாணியும் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பிரியாணி டக்குன்னு காலி ஆயிடுச்சு. இடியாப்பம் தான் கொஞ்சம் இருந்தது. எங்களுக்கு வந்து இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பால், சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றது பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி கூட்டமாக உட்காந்து கூட்டாஞ்சோறு மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். கட்டாயமாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே பாய்.